ஓம் சமஸ்த குருமார்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருட்கருணையினாலும் சாந்தானந்த மகாஸ்வாமிகளால் தொடங்கி வைக்கப்பட்ட சம்பிரதாயத்தை அனுசரித்து தொடர்ந்து இந்த சண்டி ஹோமமானது பல ஊர்களில் செய்து வருகிறோம். கடந்த சில ஆண்டுகளாக புவனேஸ்வரி பீடத்தினுடைய திருப்பணியை உத்தேசித்து இந்த ஹோமமானது செய்யப்பட்டு வருகிறது. இந்த பெங்களூரில் புவனேஸ்வரி பக்த மண்டலி மற்றும் இந்த ஒடுக்கத்தூர் சுவாமிகள் அதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் அனைவர்களுடைய ஒத்துழைப்புடனும் உலக மக்கள் அனைத்து மக்கள்களுடைய ஒத்துழைப்புடனும் இந்த சண்டி ஹோமமானது தொடர்ந்து செய்து வருகிறோம். 36 ஆண்டு காலமாக சத்குருநாதருடைய அனுகிரகத்தினால செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கும் கிடைத்துள்ளது. அப்ப நம்ம இந்த மனித சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். பகவான் கீதையில ஜாதஸ்ய துருவோ மிருத்யு துருவஞ்சன்ம மிருதஸ்யா வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபரானி இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கார். இந்த சரீரம் புண்ணிய காரியங்கள் செய்வதற்காக, தர்ம ஆச்சரணை செய்வதற்காகவும், சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்காகவும் கொடுத்துள்ளது. அதற்கு நாம வேதியர்களை கூப்பிட்டோமே ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சதமானம் பவதி, 100 வயசு நீங்குது. அதுக்கப்புறம் நாம் இப்போ சிந்திச்சு பார்த்தோம்னா, அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு ஒரு ஜோசியரை விட்டு நாம் ஏதாவது ஒரு ஜாதகத்தை எழுதி கொடுப்போம்னாக்க அதில் என்ன பண்ணுறார்கள்னா 120 வருஷம் ஆயுசு சொல்கிறார்கள். ஆனால் இப்போ சயின்ஸ் பிரகாரம் என்ன ஆச்சு உலகம் அப்படின்னா, பயக்கிருத் பயநாசனா, பயத்தை உண்டு பண்ணி பயத்தை போக்குபவர் மகாவிஷ்ணு என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கூறுகிறார்கள். அதே மாதிரி டாக்டர்லாம் என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை வயசு ஆச்சுன்னா இதை எதை உன் உடம்புலேருந்து எடுத்து விடுங்கிறார். புரியுறத? கால் பிள்ளையோட சிரமமாக இருக்கா, அதை எடுத்துடு. 70 வயசு ஆச்சா, உனக்கு ரத்த ஓட்டம் நல்லா வரணுமா, ஸ்டென்ட் வச்சுக்க. இப்படி உன் உடம்புல எது தேவையில்லையோ அதெல்லாம் நீ நம்ம வஸ்திரத்தை மாற்றிக்கிற மாதிரி, அப்புறம் பாத அணிகளை மாற்றிக்கிற மாதிரி நீ போட்டுடுவோம் அப்படின்னு ஏற்ற மாதிரி உட்காந்துருக்கிற ரமணி என்னாகும் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். சொல்கிறேன், எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இது சயின்ஸ் பிரகாரமும் அவர்கள்லாம் இப்போ என்ன சொல்கிறார்கள்னா, இந்த நாட்டில் இருக்கிறவர்கள் ரொம்ப நீண்ட நாள் வாழறார்கள். அதனால நீங்கள் இல்லாமல் சாப்பாடெல்லாம் கம்மி பண்ணி நம்ம சாஸ்திரம் சொன்னதெல்லாம் மறந்துட்டோம் நம்ம. அதனால் புதுசாக யூடியூப்பில் ஷார்ட் அது சின்ன சின்ன வீடியோக்கள் அதை தான் நம்ம ராத்திரி மட்டும் பார்த்து கண்ணை கெடுத்துக்கிறோம். காத்தால எழுந்த உடனே குலதெய்வம் மாதிரி அதையே கும்பிட்டுருவோம். புரியுதுல? அதையே பார்த்துட்டு பொழுதுக்கு போகிட்டு. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊரில் இருக்கிறவங்க நிறையா நாள் வாழறாங்க, நீங்கள் ஏன் படித்து நிறையா நாள் வாழ முடியாது, அதுக்கு இந்த மாதிரி சயின்ஸை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சாஸ்திரம் ஒன்று சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நாம் பிறந்தாச்சு, பிறந்ததுக்கப்புறம் நமக்கு கடைசி கால பரியந்தம் 48 தர்மமான சம்ஸ்காரங்கள் விதித்து இருக்கிறார்கள். அதுக்கு நாம் சாஸ்திரங்களிலே சிந்தித்து பார்த்தோமே ஆனால், இந்த நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மா, பௌஷ்டிக கர்மா, யாக்ஞிக கர்மா இப்படிலாம் வரிசையாக உங்களுக்கு எடுத்து எல்லாத்தையும் தர்மத்தோட
பின்னல் எப்படி பின்றோமோ அதே மாதிரியே பிணைந்து நமக்கு கொடுத்து இருக்கிறார்கள். அதே தான் தமிழில் நீங்கள் வேதங்களில் பார்த்தாலும் சாலோக்கியம், சாமீபியம், சாயுஜ்யம் அப்படிங்கிற மாதிரினா சாரூபியம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தமிழ்லையும் தெல்ல தெளிவாக நமக்கு சித்தர்கள்லாம் அவதார புருஷர்கள்லாம் அவதாரம் செய்து எழுதியிருக்கிறார்கள். இப்போ 100 வயசு வாழ்க்கை அப்படின்னு நாம் எடுத்தோமே ஆனால் அதில் பாலஸ்தாவத் கிரீடா சக்தா, குழந்தையா இருக்கும் பொழுது என்ன பண்ணுறோம், விளையாட்டுலேயே பொழுது கழிச்சு. கொஞ்சம் யௌவன பருவம் வந்த உடனே என்ன பண்ணுறோம், குடும்ப சூழலில் மாட்டிட்டு அதில் இருப்போம். அப்புறம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அப்படியே வயசாச்சு. விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தா, வயசாயிடுது அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா உடனே சிந்தனை. அப்போ என்னன்னா, நான் அதை சின்ன வயசில் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், இங்கே போனேன், இந்த மாதிரியே சிந்திச்சுட்டே இருக்கான். தரே பிரம்மணி கோபி நரக்கா, பிரம்மசாயுஜ்யத்தை அடையணும், வீடு பேரு மோட்சம் என்பதை அடையணும்னு ஒரு சில பேருக்கு தான் விருப்பம் இருக்கு. மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டித்து எதத்தி சித்தையே எததாமப்பி சித்தானாம் கஷ்டித் மாம் வேத்தி தத்துவதா என்று பகவத்கீதையில 1000 மனிதர்களில் ஒருத்தருக்கு தான் இருக்கார். இன்னைக்கு லட்சத்துல ஒண்ணுதான் நம்ம பார்க்க முடியும். அப்படி இப்ப இருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் மகரிஷிகள் உணர்ந்துதான் நமக்கு பாதுகாப்புக்காக அறுசமய வழிபாட்டுக்குள்ள அனைத்து விதமான தேவதைகளையும் 33 கோடி தேவதைகள் என்று சொல்றோம். அந்த 33 கோடி தேவதையை நீங்க எங்க சுத்தி பார்த்தாலும் தானாபத்தியம், கௌமாரம், வைணவம், சாக்தம், சௌரம், சைவம்ங்கிற இந்த 6க்குள்ளதான் இது அத்தனையும் உங்களுக்கு அடக்கமா இருக்கும். அப்ப நம்ம பார்க்கமையானால் நம்மளுடைய மனசு என்ன சொல்றதுன்னா, ரொம்ப பயமா இருக்கு, துக்கமா இருக்கு, கவலையா இருக்கு. அந்த துக்க நிவர்த்திக்காக தான் இந்த மாதிரி யஜ்ஞ காரியங்கள்லாம் செய்ய சொல்கிறார்கள். அதுலேயும் இந்த தூமாவதி என்று சொல்லக்கூடியவள் நம்மள்ட இருக்கக்கூடிய துக்கத்தை, பயத்தை போக்குபவள். சரி, பயம் எப்படி இருக்குப்பா அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஒரு பக்தர் வீட்டுக்கு போகும்பொழுது அவர் சொன்னார், நான் நிறைவா இருக்கேன். அப்படி சொல்றவர்களே ரொம்ப அரிது. மாநிலராய் பிறத்தல் அரிதுன்னா, நான் சந்தோஷமா வாழறேன்னு சொல்றது எந்த மனிதனும் சொல்ல மாட்டேங்கிறான். சௌக்கியமானு கேட்டா நமக்கு 1/2 மணி நேரம் காலி ஆகிடும். அத்தனை லிஸ்ட் அவன் நம்மள்ட்ட படிக்கிறான். அப்படி இல்லாம இன்னைக்கு ஒருத்தரை பார்க்கும் பொழுது நான் ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னா அதுல ஒரு பரமானந்தம் இருக்கு. இந்த மாதிரி இப்போ ஒரு சூழலானது நமக்கு எதை எடுத்தாலும் பயமா இருக்கு. ஒரு நல்ல காரியம் பண்ணினா கூட யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, யாராவது ஏதாவது நம்மள ஏசி விடுவார்களோ, யாராவது அப்படி நம்மளை ஏதாவது தவறா நினைப்பார்களோன்னு பயப்பட வேண்டும். அதுக்காக தான் இந்த துன்பத்தை துடைக்கக்கூடிய தூமாவதி தேவியை பூஜை செய்யணும். அப்ப நம்ம சரி, இந்த எதன பயம் நமக்கு ஒரு மனிதனுக்கு ஏற்படுறதுன்னா அதை பட்டியலிட்டு பார்த்தோமே ஆனால் போகே ரோக பயம். நல்லா இருக்குன்னு எதையாவது சாப்பிடலான்னா அப்புறம் டாக்டர்கிட்ட போக முடியாது ஆயிடுவேங்கிற பயம் இருக்கு. குலே சுத்தி பயம். நல்ல குளத்துல பிறந்திருக்கோம்னு நினைச்சோம்னாக்க இங்கேயா மாறி போயிடுமா, வழி தவறி போயிடுமா அப்படின்னு பயப்பட வேண்டும். வித்தே நிருபாலாத் பயம். சரி, நிறைய சம்பாதிச்சிட்டோம், ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னா நாம என்ன பண்றோம்னா பக்கத்துல வேலைக்கார நிறைய பேர் வச்சுக்க வேண்டியிருக்கு, நிறைய நாய்கள் எல்லாம் வேற வச்சுக்க வேண்டியிருக்கு உலகத்துல. புரியுது? அது ஒன்றும் பார்த்தா பெருசா இருக்கு, பிடிச்சா ஒரு முக்காட்டில் சதையை எடுத்துடும் போல இருக்கு, அப்படி இருக்கு. ஆனா அது பக்கத்துல படுத்துட்டே இருக்கு சாமி. நமக்கு தான் அதை பார்த்தா பயமா இருக்கு. வித்தே நிருபாலாத் பயம். பணம் அப்படி சம்பாதிச்சாச்சுன்னா ஏதாவது ராஜாங்கங்கள் நமக்கு ஏதாவது செய்து விடுமோ அப்படின்னு ஈடிங்கிறான், பாடிங்கிறான், இதெல்லாம் சொல்றான் பார்த்தீங்களா. அதனால அதுவும் பயமா இருக்கு. சரி, மானே தைரிய பயம். சரி, நம்ம ரொம்ப நல்லவனாவே வாழ்வோன்னு முடிவு எடுத்து மானத்துக்கு பயந்து வாழ்ந்தோம்னா நம்மளை யாராவது ரொம்ப முட்டாள்னு சொல்லி நல்ல புழைக்க தெரியல, ரொம்ப தெரிஞ்சிற திசையில் இருக்கான்னு சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுது.
சரி, நம்மள்கிட்ட நிறைய பலம் இருக்கு அப்படின்னா, நம்மளை விட எவனாவது எதிராளி ஏதாவது பெரிய பலசாலி ஆகிட்டான்னா அவனை பார்த்தா நமக்கு ஒரு பயம். சரி, ரொம்ப அழகா இருக்கும். இந்த காலத்துல அழகு சாதனங்கள்லாம் நிறைய இருக்கு, நிறைய செலவழிக்கிறோம் உலகத்துல அப்படின்னா கழட்டுத்தன்மை வந்துருவேன்னு பயப்படுது. ரூபே ஜராயா பயம். சரிப்பா, இதெல்லாம் விட்டுரு. நான் நிறைய படிச்சிருக்கேன், சாஸ்திரங்களை படிச்சிருக்கேன், வேதத்தை படிச்சிருக்கேன் அப்படின்னா வாதி பயம். யாராவது நம்மள்கிட்ட எதிர்வாதம் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு படித்தவர்களுக்கு பயமா இருக்கும். சரி, குணே கல பயம். நல்ல குணத்தோட வாழலாம் அப்படின்னா சேருவாரோட சேர்ந்தா கழுதையும் குட்டிச்ச விரும்பாங்க. அந்த காலத்து வச்சனம் இதெல்லாம். அதனால யாராவது ஒருத்தரோட சேர்த்து ஏதாவது கெட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு பயப்படுவேன். காயே கிருத்தாந்தால் பயம். எப்ப இல்லை நாம் உலகத்தை விட்டு போயிடுவோம்னு பயம் பல பேருக்கு இருக்கு. சர்வம் வஸ்து பயான்னு விதம். இந்த உலகத்துல எந்த வஸ்துவை நீ எடுத்தாலும் பயந்தாப்பா. அது என்னன்னா பூர்ணேஷு பூர்ணேஷு புனர்நவானா உற்பத்தய சந்தி மனோரதான. முதல்ல டெலிஃபோன் நம்ம வீட்டில் சுத்துற டெலிஃபோன் எல்லார் வீட்லையும் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். அப்போ எல்லாருக்கும் புத்தி சக்தி நிறையா இருந்தது, ஞாபக சக்தி இருந்தது, நம்பரை நினைவு வச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் பட்டன் ஃபோன் வந்தது. அப்புறம் இப்போ தேய்க்கிற ஃபோன், தடவுற ஃபோன் எல்லாம் வந்துட்டு. அது என்ன ஆச்சு அப்படின்னா, இதை பார்த்தா நாம் வச்சுட்டு இருக்கோம். சரி, பகவான் இதை நம்ம கொடுத்துருக்காரு, இது போரும், இதோட நாம் இந்த காலத்தை தள்ளுவோம்னா அடுத்தது ஒன்று பார்த்தா அவன் 2 பக்கமும் மூடி போட்டு செங்கக்கல் மாதிரி கொண்டு வரான். அதை பார்த்தா ஆசையா. அப்ப பூர்ணேஷு பூர்ணேஷு புனர்நவானா உற்பத்தையா சந்தி மனோரதானா. இந்த மனசு என்ன பண்றதுன்னா ஒரே போனை 2ஆ மடக்கி கொண்டு வரான். வேணா அதை திறந்தா ஸ்கிரீன் பெருசா ஆயிடுங்கிறான். அப்ப என்னன்னா அதுக்கு என்னன்னு பார்த்தா உடனே சரி, இதை நினைச்சுட்டே போகும்போது பார்த்தா ஒரு பெரிய போஸ்டர் தென்படுறது. 10 ரூபா மாத்திரம் கட்டுங்கள், மாதம் 3000 4000 கட்டினா போதும், டபுள் ஸ்கிரீன் ஃபோன் நான் தரேங்க. உடனே கடன் வாங்கிடுவோம். அதுக்கு பயப்படுவேன். சர்வம் வஸ்து பயான்விதம் புவி நிருணாம் வைராக்கியமேவ பயம். பகவான் நம்மள அனன்யா சிந்தயந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாத்மியம். பகவான் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்கார். எல்லாமே பகவான் திருவருள்னு முடிவு பண்ணிட்டு நாம் வாழ்ந்தோம்னா நமக்கு எங்கே கோபம் வரப்போகுது, எங்கே பயம் வரப்போகுது, எங்கே துக்கம் வரப்போகுது. அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் காரதாலேன்னு இரவு மட்டும் நமக்கு எல்லாமே தெய்வ சம்பந்தமாகவே நமக்கு அமைத்து கொடுத்துருக்கிறாங்க. தூங்கி எழுந்த உடனே நம்ம கையே பார்த்து கராகே வசதே லட்சுமி கரமத்தியே சரஸ்வதி கரமூலேந்து கௌரி சியாது பிரபாதே கர தரிசனம்னு உன் கையில பகவான் இருக்கார். அயம்மே ஹஸ்தோ பகவான், என் கைகளில் பகவான் இருக்கிறார். இப்படியெல்லாம் பிரார்த்தனை சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மகரிஷிகளுடைய ஒரு வாக்கிற்கு இணங்க அந்த புராணோக்த பிரதிபாத்தியமான ஒரு சண்டி ஹோமமானது 10 நாட்களாக இங்கே நடந்திருக்கு. இது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வியாசநாராயணஜி அவர்கள் சொன்னார்கள். அது இருந்தாலும் இந்த திருப்பு புவனேஸ்வரி பக்த மண்டலியும் ஸ்வயம் பிரகாஷ சதாசிவ அவதூதா ட்ரஸ்ட் இரண்டும் இணைந்து நடத்துகிறதுன்னு பத்திரிகைகள் எல்லாம் வந்திருக்கு. துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தான் அம்பாளோட ஸ்வரூபம். அடுத்த சண்டி ஹோமம் இங்கே நாம் ஒரு மண்டலம் பண்ணுறோம். 48 நாள் ட்ரஸ்டி இங்கே இருக்கார் சொல்லுங்க. 48 நாள் பண்ணும் பொழுது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினா ஒடுகத்தூர் மடமும் நம்மளோட இணைந்துடும். இப்பயே இணைந்தாச்சு. இப்போதான் எல்லாம் பிளா சொல்லேன்னாரு. அது மாதிரி 3 பேரும் சேர்ந்து பண்ணணும். அது எதுக்காக பண்ணணும்னா இங்கே ஒரு அன்னதான கூடம் கட்டணும். 8-8:30 மணி மட்டும் ஹோமங்கள் முடிஞ்சாச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு போட்டு அனுப்பணுங்கிற ஆசை இந்த அறங்காவலர்களுக்கு இருக்கு. அதனால அடுத்த சண்டி ஹோமம் இங்கே துர்காலட்சுமி சரஸ்வதி மாதிரி புதுக்கோட்டையும் புவனேஸ்வரி பக்த மண்டலியும் ஒடுக்கத்தூர் மடமும் இணைந்து இங்கே பிரம்மாண்டமாக நடக்க போகிறது கூடிய விரைவில். அதனால இங்கேயும் திருப்பணிகளில் இந்த அன்னதான கூட மந்திரம் பண்ணணும். நான் அந்த அரங்காவலரோட பேசிட்டு இருந்தேன் ஒரு 10 நிமிஷம் தான். அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா
பெரியவர்கள் செய்து வைத்த அடையாளமா இதை நம்ம பராமரிக்கணுமே தவிர இதுக்கு மேலே இதை எதுவும் புதுசா நாம பண்ணக்கூடிய ஒரு இது இல்லை. கும்பாபிஷேகம் பூஜைகள்லாம் சரிவர நடக்கணும். ஒரு 10 பேருக்கு மேலே இங்க நல்ல இவர்கள் வேலை செய்கிறார்கள் எல்லாரும். அதனால இப்ப அன்னதான கூடம் தான் ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதனால அதுக்கும் நம்மளால முடிஞ்ச உபகாரங்கள்லாம் செய்து இது அத்தனையுமே பூர்த்த தர்மம்னு பேரு. தண்ணீர் பந்தல் அமைத்தல், குளம் வெட்டுதல், பழைய கோவிலை பராமரித்தல், குரு பீடங்களை வளர்த்தல், இது அத்தனையுமே பூர்த்த தர்மம்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிறார்கள். அதனால எல்லா தர்மத்துக்கும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்து குருநாதர்களுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். குரோஹோ அனுகிரகாதேவ புமான் பூர்ண பிரசாந்தையே. குரு அனுகிரகம் இருந்தாதான் ஒருத்தன் ஆனந்தமாக பூர்ண சாந்தியாக இருக்க முடியும். நேற்றுக்கு நாங்கள் செங்கேரி ஆச்சாரியால போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இன்னைக்கு அந்த வைஷ்ணவிங்கிற குழந்தையும் அவங்க தகப்பனாரும் இங்கே வரப்போறாருங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த குரு அனுகிரகம் என்ன வேலை செஞ்சிருக்குன்னு பார்த்தா இங்கே அந்த குருவை பற்றி பாடிருக்காங்க. அதனால இதெல்லாம் என்னன்னா எல்லாமே பகவானுடைய ஒரு திட்டத்தில் நடக்கக்கூடியது. நாமளால இயன்ற மட்டும் ஒரு தர்மாச்சரணை பண்ணணும், சத் சம்பிரதாயத்தில் இருக்கணும், சனாதன தர்மத்தை பாதுகாக்கணும். சீக்கிரமாக இந்த இடத்துல அன்னதான கூடமெல்லாம் அமைத்து இதே மாதிரி தொடர்ந்து வேள்விகள்லாம் நடக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். எப்படி நம்ம ஊரில் எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் வந்தாக்க முன்னாடி ஒரு 10-20 கார், பின்னாடி ஒரு 10-20 கார் போகிறதோ, அது மாதிரி இந்த சண்டிகா பரமேஸ்வரி வரும் பொழுது சதுஷ்டி கோட்டி யோகினி கன சேவிதா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமாவளி இருக்கு. 64 கோடி யோகினிகளும் பைரவர்களும் அந்த இடத்துல அந்த சண்டி ஹோமம் நல்லபடியாக நடக்கணும்னு பார்க்கிறார்களாம். அவர்களுக்கெல்லாம் நாம சில சம்பிரதாயமா ஒரு தயிர் சாதம், உப்பு இல்லாத வடை, அதுக்கப்புறமா நாம அந்த பூஷணிக்கால மஞ்சள் தடவி குங்குமம் தடவி உடனே பூர்ணாகுதி நடந்து 2 பக்கமும் தீபாராதனை ஆன உடனே எல்லாருக்கும் பிரசாதங்கள் கொடுக்கப்படும். நாளை இன்னைக்கு நாம 13 மகாபுதிகள் பண்ணா மாதிரி ஒரு புடவை தான் நிஜப்படி போட்டுட்டு இருக்கோம். நாளைக்கு 13 அத்தியாயத்துக்கு 13 புடவைகள் சமர்ப்பணம் பண்ணி அதுக்கப்புறம் அம்பாளுக்கு நம்ம வீட்டுக்கு குழந்தைகளுக்கு என்னென்ன பண்ணுவோமோ அது அத்தனையும் நம்மளால முடிஞ்ச திரவியங்கள்லாம் இந்த இடத்துல ஹோமங்களை செய்து விசேஷ மகா பூர்ணாகுதியானது செய்யப்படும் என்பதை அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய தினம் எல்லோரும் வருகை தந்து இந்த சண்டி ஹோமத்தை கண்டுகளித்து பூர்ணாகுதியை தரிசித்து சகல ஸ்ரேயசையும் அடைய பிரார்த்திக்கிறோம். நாளைக்கு பாருங்க யுகாதி வேற. யுகாதி அந்த புது வருஷத்துல இந்த தமிழ்நாடு சம்பிரதாயத்துல தான் தமிழ் வருஷ பரப்புன்னு ஒன்று வச்சுட்டு இருக்கோம். இங்கே கர்நாடகா, இது ஆந்திரா, இதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு புண்ணிய தினம், வருஷ பிறப்பு. எல்லாருக்கும் முன்னாடியே வருஷ பிறப்பு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் அனைத்து விதமான இன்பங்களும் கிடைக்க வேண்டும் என்று அனுதினமும் புவனேஸ்வரி தேவியையும் சத்குருநாதர்களையும் பிரார்த்தித்து வாழ்த்துவோமாக. ஜெய் புவனேஸ்வரி. சனி பெயர். அப்புறம் இந்த பஞ்சாங்கங்கள்ல நிறைய பஞ்சாங்கங்கள் வந்துட்டு இருக்கு. சில பஞ்சாங்கங்கள்ல சனி பயிற்சி இல்லைன்னு சொல்றார். சில கோவில்ல சனி திருநள்ளாறுல வேண்டான்றாங்க. திருநள்ளாறுல வேண்டான்னு சொன்னா என்ன, எங்க வேண்டான்னு சொன்னாங்க? நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ள 9 கிரகம் இருக்கு, 27 நட்சத்திரம் இருக்கு, 12 ராசி இருக்கு, 108 பாத கணக்கு இருக்கு. அதனால நாம பகவானை வணங்க வேண்டும். அதனால சன்னோ தேவி ரபிஷ்டய ஆபோ பவத்து பீதயே சையோர் அபிஸ்ரவந்துனா. சம்னா மங்களம்னு பேரு. சனைஹி சரதி, சனைஸ்வரா, அது சனீஸ்வரன் தான். ஈஸ்வர பட்டம்ங்கிறான், அதெல்லாம் இல்லவே இல்லை. சனைஹி சரதீதி சனைஸ்வரா. நீங்க டிக்ஷனரி எடுத்து படிச்சு பார்த்துக்கோங்க, சமஸ்கிருத பதம் இது. சனைஹி, அவர் மெதுவாக தான் நடப்பார் அவர். அதனால உங்களுக்கு சனைஸ்வரன்னு பேர் அவருக்கு. அதனால சனீஸ்வர பயிற்சி எல்லாம் கிடையாது.
அதனால சனைஹி சரதீதி சனைஸ்வரா. அதனால அவர் மெதுவாக நடந்தாலும் நமக்கு நல்லது பண்ணுவார் அவர். அதனால அவருக்காக நாம எள்ளு தீபங்கள்லாம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணலாம். அப்புறம் எள்ளு பொடி பண்ணி ஆற்றுல நைவேத்தியம் பண்ணி நம்மளே பிரசாதமாக சாப்பிடலாம். அதனால இதெல்லாம் நம்ம அந்த சனைஸ்வர பகவானை பிரார்த்தனை செய்யறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்கு. அதனால சுவாமிகள் ஜெகதானந்த சுவாமிகள் இன்னைக்கு வந்திருக்காங்க. இவர் நம்ம இங்கேயே பிரத்திங்கிரா கோவில் கட்டி வச்சிருக்காரு. இவர் அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் பின்னாடி பலஸ்ருதியில படித்தீர்களே ஆனால் புரியும். யோவாபிச்சாரன் குருதே நாம சாஹஸ்ர பாடகே நிவர்த்திய தத்கிரியாம் ஹன்யாத் தம்வை பிரத்யங்கிரா ஸ்வயம். அம்பாளை பூஜை பண்றவனுக்கு யாராவது இடையூறுகள் செய்தார்களே ஆனால் லலிதா தேவியே பிரத்யங்கிராவாக உருமாறி அந்த துக்கத்தை போக்கி விடுவாள் என்ற அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள் பாஸ்கர். அங்கிரஸ் பிரத்யங்கிரஸ் என்ற ரிஷிகள் பார்த்து அந்த சிம்மீம் சிம்மமுகீம் சகீம் பகவத ஸ்ரீ பைரவஸ்யோல்லச சூலஸ்தூல கபால பாஷகமலூயக்ரோக்ரஹஸ்தாம்புஜா தம்ஷ்ரா கோடி நிஷங்ககாஸ்ய புஹராமாரக்த நேத்ரத்ரை பாலே மிருத்யுஞ் மௌலியாம் பகவதி பிரத்யங்கிராம் பாவை. அந்த பிரத்யங்கிராவும் லலிதாம்சம் தான். உபனிடத்துல இருப்பது ஒன்றும் ஒரே இறைவன். அது நீ சக்தியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஏகைவ சக்தி பகுதா விபின்னா பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே. நம்ம எல்லாரும் ஒரு கொடைக்கு கீழே தான் இருப்போம். அது சனாதன தர்மம், அது பகவான். அதனால இப்பொழுது பூர்ணாகுதி தீபாராதனை எல்லாம் செய்து எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கப்படும். ஜெய் புவனேஸ்வரி.